வெல்கம் டு மை வில்லேஜ் சைடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான மெது இட்லி. அதுக்கு தேவையான பொருட்கள் 8 டம்ளர் இட்லி அரிசி, அதே டம்ளர் அளவில் 2 டம்ளர் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் போகிறதுனால நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டு ஆட்டிக்கலாம். உளுந்து போட்டு ஆட்டும் போது அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா பிடிச்சிக்கும் அப்படியே. இப்போ உளுந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் உளுந்து எடுத்து வலிச்சு வச்சிடலாம். உளுந்து மசிஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ அரிசி போடுறோம். அரிசி போட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியும் நல்லா மசிஞ்சிடுச்சு, அதையும் வலிச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிட்டோம். 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. மாவை ரொம்ப கிளறாதுன்னா மேலாவில் கிளறிட்டு ஒரு அரைக்கரண்டி இட்லி. நாங்கள் இட்லி பிளேட்டில் நாங்கள் ஈரத்துணி, வெள்ளை துணி போட்டு இப்போ வச்சுருக்கோம். இப்போ இட்லி மாவு ஊற்றலாம். இப்போ 2 பிளேட்டையும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஃப்டான இட்லியை பார்க்க போகிறோம். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா வெந்திருக்கு. லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ இட்லி எடுக்கலாம். இட்லி வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. சாஃப்டான இட்லி ரெடி. பஞ்சு பண்ணுறது தெரியுது. இந்த மாவு 3 பேத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஆட்டியிருக்கேன். 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மை வில்லேஜ் சைடு.